சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தொடங்கி வைத்தார். சேலம் மாநகராட்சி காந்திநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், கந்தசாமி புதூர் பகுதியில் சிறு பாலம் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், NGGO காலனியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், அண்ணாநகர் பகுதியில் காங்கிரீட் சாலை அமைத்தல், கந்தசாமி நகர் ராமநாதபுரம் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், குஞ்சான்காடு பகுதியில் சாக்கடை அமைத்தல், வெடிப்புக்கல் பாறை தலைமலை நகர் பகுதிகளில் காங்கிரீட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தண்டராம்பட்டு வடக்கு ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான துரை செந்தில் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் திமுக ஆட்சியின் அவலங்களையும் பொய் வாக்குறுதிகளையும் பொதுமக்களிடம் கொண்டு செல்வது குறித்து பயிற்சி வழங்கினர். திமுக அரசுடைய முதலமைச்சராக இருக்கிற நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக, கையாளாகாத ஒரு முதலமைச்சராக, ஒரு பொம்மை முதலமைச்சராக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிள்ளுவநாத்தம் கிழக்குமேடு பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் வாக்குச்சாவடி முகவர்களிடம் வாக்காளர் பட்டியலை வழங்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பெயர் சரிபார்ப்பு பணியை துவக்கி வைத்தார். வேலூர் மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.